அழகு சிரிப்பு. தன் உடல் மொழியாலும் உள்ளம் நகைச்சுவையாலும் மனித உணர்வுகளை தனது நகைச்சுவையால் அள்ளித் தெளித்து பரிமாறிக் கொடுத்து பார்வையாளர்களை குஷிப்படுத்துபவர் இவர். மெரினா, மான் கராத்தே, எதிர்நீச்சல், ரெமோ, கத்தி, தங்கமகன், வேலைக்காரன், டெடி என்று காமெடி பாத்திரங்களில் வந்தவர் நாய் ஷேக்கரில் கதை நாயகனாக உயர்ந்தார். வித்தைக்காரனில் இரட்டை வேடங்கள் கதை நாயகனாக தொடரும் தி மேஜிக் மேன் சதீஷ் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். தேங்க்யூக்கா, நன்றி. நன்றி சொல்றதா தான் சார் சொன்ன மாதிரி நன்றி சொல்லதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு சொல்லணும். ஃபர்ஸ்ட் மீடியா உங்களுக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா இந்த படத்துக்காக மட்டும் இல்லை, நாய் சேகர் அது ரிலீஸ் ஆன டைம்ல கிடைச்ச நல்ல ரிவ்யூஸ் தான் அந்த படத்துக்கு வந்து நிறைய ஃபேமிலி அண்ட் குழந்தைங்களை கொண்டு வந்து சேர்த்து ஒரு நல்ல சக்ஸஸ் படமா எங்களுக்கு அந்த டைம்ல கொடுத்தது. ஸோ அதோட சக்ஸஸ்னால தான் அடுத்த படம் அதே கம்பெனி ஏஜிஎஸ்ல காஞ்சூரிங் கண்ணப்பன் பண்ணோம். ஸோ அதுக்கும் நீங்க கொடுத்த நல்ல ரிவ்யூஸ் தான் நிறைய ஒரு இதுவாக இருந்தது. தியேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. அஃப்கோர்ஸ் அந்த படம் நல்ல தியேட்டர்கள் ஷேரே பண்ணிச்சு. நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும் அண்டு சேட்டலைட் எல்லாமே ரொம்ப நல்ல இதுக்கு போச்சு. ரொம்ப ஹாப்பி அவங்க எல்லாருமே. அந்த ஹாப்பிக்கு காரணம் நீங்கள் கொடுத்த அந்த ரிவ்யூஸ் தான். ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி மீடியாவுக்கு உங்களுக்கு. அண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கும் இதில் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாம் வந்து தியேட்டரில் ஹீரோ யார் அப்படின்லாம் கவலைப்படாமல் வந்து பார்த்தது தான். கதை நல்லா இருந்ததுன்னா யாராக இருந்தாலும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்த 2 படங்கள் அந்த படம். ஸோ அதனால தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர்கள் ரசனைக்கும் நான் இங்கே நன்றி சொல்லிக்கிறேன். அண்டு மிக முக்கியமாக இப்போ இந்த படத்து விஷயம் மட்டும் இல்லை, பொதுவாகவே இன்னொரு முக்கியமான நன்றி சொல்ல வேண்டிய இடம் வந்து தளபதி விஜய் சாருக்கு நான் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். ஏன்னா இந்த படம் வந்து செக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவர் கையில் இருந்து தான் வாங்கினதே. நாங்கள் டைரக்டருக்கு அந்த செக் அவர் கையில் தான் வாங்கினோம். ஸோ அப்படி எங்களுக்கு தொடங்கி வச்சாரு. அண்டு அவர்கிட்ட வந்து நான் இப்போ ஒரு இந்த கட்சி பேர் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் என்னை கூப்பிட்டுருந்தாரு ஸ்பாட்டுக்கு சொல்லி போயிருந்தேன். அப்போ போனப்போ அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை அது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. என்னன்னா, காஞ்சூரிங் சூப்பர் ஹிட்டுப்பா அப்படின்னாரு. அது அவர் சொல்லி கேட்கும் பொழுது உண்மையிலேயே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. ப்ரொடியூசரும் ஆடியன்ஸும் சொல்லும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷம் வந்துச்சு. அது விஜய் சார் ஒருத்தர் சொல்லி கேட்கும்போது எனக்கு அவ்வளோ வந்தது. அந்த படம் அவர் பார்த்துருக்காரு, அதை பற்றி என்கிட்ட பேசணும்னு நினைச்சிருக்காருன்றதே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸாக இருந்தது. நான் சினிமா வந்ததற்கான பலன் அப்படின்றதுல அதுவும் நான் அடைஞ்சதான் இன்னைக்கு சந்தோஷப்பட்டேன். அது அண்ட் அவர் அந்த ஃபேன்ஸுக்கு எப்பவுமே எவ்வளோ மரியாதை கொடுப்பாரு நான் நிறைய இடத்துல ஸ்டேஜில் சொல்லியிருக்கேன். இதில் முக்கியமாக இந்த இடத்துல நான் சொல்கிறேன். ஏன்னா கத்தி ஷூட்டிங் நாங்கள் ஹைதராபாத்தில் பண்ணிட்டு இருக்கும்போது வெங்கி வந்து விரித்தனமான விஜய் சார் ஃபேன். அவன் நிறையா அவரை பற்றி நிறையா பேசிகிட்டே இருப்போம். நான் அந்த ஷூட்டிங்கில் வந்து அவர்கிட்ட நான் போகும்போது சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு ஃபேன் ஒருத்தன் இருக்கான் சார், எல்லாத்தையும் பார்ப்போம், இதை பற்றி இது பண்ணுவோம், உங்களை பற்றி தான் சார் பேசிக்கிட்டே இருப்பான், லவ் பண்ணுறான் சார் உங்களை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தப்போ அன்றைக்கி கரெக்டாக நாங்கள் ஷூட்டில் இருக்க அன்றைக்கி உனக்கு பர்த்டே. நான் சொல்கிறேன் சார், நான் சொல்லுவேன் இல்லை சார் வெங்கி அவனுக்கு இன்னைக்கு பர்த்டே சார் அப்படின்னு. அப்படியா, கால் பண்ணியா, விஷ் பண்ணுவோம் அப்படின்னாரு. அதுவே பெரிய மனசு. ஏன்னா ஓகே நான் சொன்னேன்னு சொல்லியிருந்துருக்கலாம், பட் கால் பண்ணியா விஷ் பண்ணுவோன்னு சொன்னார். நான் சொன்னேன் சார் இல்லை சார், நீங்கள் கால் பண்ணி பேசினதுக்கப்புறம் அவன் பொண்டாட்டிகிட்ட சொன்னால் கூட நம்புவாங்களான்னு தெரியாது, யார் விஜய் சார் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி விஷ் பண்ணார் பாயா அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஆல்ரெடி பல போய் சொல்லி வச்சுருந்துருப்பான், அதனால அவங்களுக்கு அந்த டவுட்டுகள்லாம் இருந்திருக்கலாம். சரி நான் சொன்னேன் இல்லை சார் நம்புறதுக்கு வாய்ப்பு இல்லையே சார் அப்படின்னு. என்ன பண்ணுறது, சரி ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோ வந்து எடுத்து அதை நான் வந்து அவனுக்கு அனுப்பிச்சி விட்டேன். ஸோ நிச்சயமாக அந்த டைமில் வந்து ஒரு ஃபேன்ஸுக்கு மரியாதை கொடுக்கறதுல இவ்வளோ ஒரு பெரிய ஹீரோவை நான் பார்த்தேன். அந்த வீடியோ வந்து நான் நிறைய பேர் இப்போ கேட்டாங்க எனக்கு இதில் ஒரு விகடன் இன்டர்வியூவில் அதை பற்றி பேசியிருந்தேன்னு சொல்லிட்டு, நான் முடிக்கும் போது அதை ப்ளே பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு அது கண்டிப்பாக பெரிய இதாக இருக்கோ இல்லையோ, பார்க்குற மேபி அவங்களுக்கு ஆடியன்ஸுக்கு ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும். நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அவருக்கு வந்து விஜய் சாருக்கு மறுபடியும் இங்கே ஒரு நன்றி. அண்டு கட்சி தொடங்கியிருக்காரு, அதிலும் மிகப்பெரிய வெற்றி அடைய நான் ஒரு ரசிகனா வாழ்த்துறேன்னு சொல்ல முடியாது, வேண்டிக்கிறேன். அண்ட் இப்போ படத்துக்கு வருவோம். இந்த வி சென்டிமெண்ட் உண்மையிலே எங்களுக்கு நிறைய அந்த படத்துல விவியா இருக்கு. ஜென்ரலா அஜித் சார் படங்கள்ல அந்த வில ஸ்டார்ட் ஆகும் நிறையா, வீரம், வேதாளம், அந்த மாதிரி விடாமுயற்சி வரைக்கும். எங்களுக்கு இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் டைரக்டர் அவன் பேரு வெங்கி, அப்புறம் ப்ரொடியூசர் அவர் பேரு விஜய், அண்ட் எங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு வச்ச விஜய் சார் விஜய், டைட்டில் வித்தைக்காரன், இந்த மாதிரி நிறைய வி இதுல இருக்கு. ஸோ அது ஒரு சின்ன சென்டிமெண்ட், அதுக்கு தான் சொன்னேன். இதுக்காக சொன்னேன் அப்படின்னு கேட்டால் பதில் இல்லை. அண்டு எல்லாருமே நல்லாவே இந்த படத்தில் உழைச்சிருக்காங்க.
ஒருத்தருமே வந்து அவங்களோட பெஸ்ட் போட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் மோஸ்ட்லி தான் நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் படம் தான். ஹீரோக்கும் ஃபர்ஸ்ட், சாரி டைரக்டருக்கும் ஃபர்ஸ்ட் படம், கேமராமேனுக்கும் ஃபர்ஸ்ட் படம், அவங்களும் ஹீரோயினா ஃபுல் ஃபிளெஜ்டா இதுதான் ஃபர்ஸ்ட் படம். ஸோ அதனால அவங்க எல்லாரும் ஒரு ஒரு யங் டீமு. அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த விஜய் பாண்டி அவர்களுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் இங்க கூட பேசும்போது சொன்னா 10 அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காங்க, அடிக்கடி இது பண்ணுவேன், கோவப்படுவேன், ஆனா எல்லாரும் இங்க இருக்காங்கன்னு. இல்ல ஒருத்தன் போயிட்டான், ராஜேஷ் ஒருத்தன் வந்திருக்கானா, வந்திருக்கா தம்பி, கோச்சின்னு போயிட்டான் நடுவுல. அப்புறம் இங்க ஒருத்தன் அபிலாஷ் ஒருத்தர் தேங்க்ஸ் எல்லாம் சொன்னால, அவனும் போன வர வரைக்கும் பேசல. 2 சண்டை போட்டுட்டு இப்பதான் ஏதோ பேசியிருக்காங்க, அடுத்த வாரம் பிரஸ் மீட் வருது பேசி தொலைவன்ட்டு. அது ஒரு குரூப்ல வேற இருக்கும், டேய் குரூப்ல தூக்குடா அவனை, ஏன்டா இல்ல எனக்கு அவனுக்கு சண்டை வந்துச்சு அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி அது வந்து ஒரு அன்பா இருந்தாலும் கோபமா இருந்தாலும் அப்படி உடனே அதை வெளிக்காட்டி விடுவான், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஆனாலும் அவன் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அந்த சின்ன சின்ன கோவப்பட்டாலும் எல்லாரும் உண்மையிலேயே நிறைய உழைச்சாங்க. எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டரும் சரி, கேமரா டிபார்ட்மெண்ட்டும் ரெண்டும், யார் எந்த டிபார்ட்மெண்ட்ன்றது இல்லாம எல்லாரும் சேர்ந்து அப்படி உழைச்சாங்க. அண்ட் சுப்பிரமணியம் சிவா சார் இதுல ஒரு மிக நல்ல ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. அது பேசும்போது சொன்னாரு, விஜய் சார் மாதிரி டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் யோசிச்சு பார்த்தேன், சார் தளபதி விஜய் மாதிரி இல்ல, தலைவாசல் விஜய் மாதிரி ஆடினாலே பெரிய விஷயம் தான் எனக்குலாம். அவரு கூட கவலைப்படாதே சகோதரா அந்த பாட்டுல செம்மையா ஆடி இருப்பாரு. ஸோ தலைவாசல் விஜய் கூட சொல்ல முடியாது, நம்ம ப்ரொடியூசர் விஜய் லெவலுக்கு ஆடினாலே எனக்கு டான்ஸ்ல பெரிய விஷயம் தான். பட் இதுல ஓரளவுக்கு நல்லாவே ஆட வச்சிருக்காரு ரிச்சி, நம்புறேன். அது கஷ்டமா தான் இருக்கு உண்மையிலே, டான்ஸ் ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை தான். நான் அதுக்கும் விஜய் சார் உதாரணத்துக்கு சொல்றேன். நாங்க வந்து இந்த கத்தி ஷூட்ல இருக்கும்போது சாங் வந்து முன்னாடி நாள் தான் வந்தது. ஸோ அவர் ரிஹர்சல் பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் அந்த பஸ் சாங்ல அதுல வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் ஒரு ஸ்டெப்பு, உண்மையிலே சொல்ல ரிஹர்சல் பார்க்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா காலையில ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம், ஷோபி மாஸ்டர் தான் மாஸ்டர். அந்த ஒரு சென்டர் பிஜிஎம்ல ஒரு 30 செகண்ட் ஆட சொன்னாரு அசிஸ்டன்ட்ட. அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருந்தாரு விஜய் சார். இப்படி எப்படின்னாரு, ஓகே 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 டேக் அப்படின்னாரு. இன்னும் எப்படி என்னத்தை பார்த்தாரு, டைலாக்னா படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டு போகலாம், பார்த்து எப்படி ஆட முடியும்னு சத்தியமா சொல்றேன். அப்படியே ஒரே டேக், அது ஓகே. ஒரே ஒரு பாட்டி பார்த்துட்டு ஒரு தடவை இப்படி ஆட முடியும்னா நிச்சயமா மிகப்பெரிய லெவலில் அவரை நான் வியந்து பார்க்குறேன் விஜய் சாரை. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இந்த டான்ஸ் அப்படின்னா இதெல்லாம் நம்ம டான்ஸ்னே சொல்லிக்க முடியாது. பட் ஓகே, என்னோட சைடில் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். அண்ட் ஆனந்தராஜ் சார் இதில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு ஏதோ சில காரணங்களால வர முடியாமல் போச்சு. அவரும் அப்படிதான். எனக்கு அவர் ஒரு எல்லா படத்துலையும் அவர் இருக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன். ஏன்னா அவர் நல்ல ஜாலியான ஒரு பர்சன், பாசிட்டிவான ஒரு பர்சன். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் அவர் வந்தாலே நல்லா கைத்தட்டி சிரிக்கிறாங்க. அது காஞ்சூரிங் கண்ணப்பங்க நான் பார்த்தேன். எல்லா ஒரு தேட்டர் போய் விசிட் போகும்போதும் அவர் வரும்போதே கை தட்டுறாங்க. நிறைய பேர் கேட்டாங்க, அந்த பாக்ஸர் அங்கிள் வரலையா, கூட்டிட்டு வரலையா அவர் அந்த படத்தில், அந்த மாதிரி வருவார். ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க. அவர் சின்ன வயசுலயும் நான் பார்த்து பயந்துருக்கேன். புலனு சார்ந்தெல்லாம் பார்க்கும்போது அந்த கொண்டு மூஞ்சில் இதெல்லாம் வச்சு அடிப்பார், அப்பெல்லாம் பயந்துருக்கேன். அதுக்கப்புறம் நடிக்க வந்ததுக்கு அப்புறம் அவர் காமெடின்னு நடிக்க வந்து அப்பயும் பயந்தேன். ஏன்னா என் வேலைக்கு வேட்டு வச்சிட்டாரு. ஏன்னா எல்லா படத்துலையும் அவரு தான் பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அப்பயும் பயந்தேன். பட் இப்போ அவர் அப்படி பயப்படுறது இல்லை. பட் ரொம்ப லவ் பண்றேன். அவரும் நிறைய இந்த படத்துலையும் நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அண்ட் மதுசூதனன் சார், அவரும் இந்த நல்ல 3 முக்கியமான வில்லன்களா இருப்பாங்க. அவரும் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அவருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை இந்த படத்துல என்னன்னா, அவர் கூட நடிச்ச ஒரு சாம்ஸ் அண்ணன் வந்து அவர் கூடவே வருவாரு. என்னன்னா ஒரு டைலாக் ஒன்று கொடுத்துட்டு போனோம்னா அண்ணன் அதுக்குள்ள ஒரு 10 மாடுலேஷன்ல 10 பாடி லாங்குவேஜ்ல ஒன்று பண்ணி காட்டுவாரு. இவர் ஃபர்ஸ்ட் 2-3 வாட்டி நல்லா இருக்குது பண்ணுங்க, நல்லா இருக்குது அப்படின்னாரு. ஒரு 5வது வாட்டி 6வது வாட்டி போனோன்னு இருக்கு, யாரு அவரு, எதுக்கு இப்படி பண்றாரோ, ஏய் டைரக்டர் சொல்றது மட்டும் பண்ணு, ஏன் இப்படி பண்ற நீ. 2 பேரும் அவங்களுக்குள்ள ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி ஒரு இதுவா இருக்கும், பார்க்க ஜாலியா இருக்கும். பட் சாம்சன் நிறைய நல்லாவும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த படத்துல. ஸோ அண்ணனும் இன்னைக்கு வர முடியல. ஸோ அவரும் அப்படிதான், ட்ராமா டைம்ல இருந்தே எனக்கு பழக்கம். கிரேசி மோகன் சார் ட்ராமால நாங்க 2 பேரும் ஒன்னா நடிச்சிட்டு இருந்தோம். ஸோ அவரு அண்ட் ஜப்பான் குமார் அண்ணன், அவரும் வந்து ரொம்ப நாளா நம்ம பார்த்துருக்கோம். அவரும் இந்த படத்துல ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அண்ட் பாவல் நவகீதன், அவரும் நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அவங்க மேபி இங்க வரலன்னு நினைக்கிறேன். அண்ட் சிம்ரன் குப்தா, அவங்க கிட்ட வியந்து பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாரும் சொன்ன மாதிரி தான் இந்த டைலாக வந்து அந்த அவங்க ஹிந்தி தான், தமிழ் தெரிய வாய்ப்பே இல்லை. பட் ஒரு டைலாகும் முன்னாடியே வாங்கி அந்த டேக்ல பேசும்போது கரெக்டா இருக்கும், லிப் வந்து கரெக்டா இருக்கும். மேபி சில அந்த வார்த்தைகள் சும்மா மாறி வேணா இருக்கலாமே தவிர அந்த லிப் சிங்க் கரெக்டா இருக்கும். ஸோ டப்பிங்ல பாத்தீங்கன்னா ஒரிஜினலா இவங்க பேசின மாதிரியே அவங்க பேசியிருக்காங்க. ஸோ அந்த டெடிகேஷன், அந்த டைலாக மனப்பாடம் பண்ணி, ப்ராம்ப்ட் எல்லாம் கிடையாது, உண்மையிலேயே மனப்பாடம் பண்ணி பேசினாங்க. ஸோ அந்த டெடிகேஷன் கண்டிப்பா அவங்களும் பெருசா ஜெயிக்கணும்னு நானும் ஒரு நடிகரை ஆசைப்படுறேன். அண்ட் தாரிணி, அவங்களுக்கும் ஒரு நல்ல ரோல் தான். சொன்ன மாதிரி எனக்கு 2 பேர் பக்கத்துல உட்காந்துருக்காங்களே தவிர எனக்கு ஒரு ஹீரோயினும் இல்லை. 1/2 மணி நேரம் நடிச்சான்
விக்ரமுக்கு தான் ஒரு பேரை கொடுத்து விட்டாங்க இதுல. ஸோ அதான் இந்த கதையின் நாயகனா இருக்கும் பொழுது நம்மளை சுத்தி எல்லாரும் நல்லா ஸ்கோர் பண்ற மாதிரி தான் இருக்கும். அது எனக்கு இதுலயும் ஃபீல் ஆச்சு. காஞ்சூரிங் கண்ணப்பன் எப்படின்னா, இப்போ நம்ம உள்ள தேலி தான் படம்லாம் நான் பார்க்கும்போது கிளைமேக்ஸ்ல கார்த்திக் சார் சண்டை போட்டுட்டு இருப்பாரு, இந்த பக்கம் கவுண்டமணி சார் வந்து அவர் ஜாலியா அடிச்சுன்னு இருப்பாரு. எனக்கு கார்த்திக் சாரை காட்டும் போதெல்லாம் எனக்கு தோணும், இது இருக்கட்டும், அவர் கவுண்டமணி சாரை காட்டுங்க, அவர் சண்டை போட்டு தான் ஜாலியா இருக்குன்னு குழந்தையா பார்த்து ரசிச்சேன். இப்போ நான் அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டேன். நான் இருந்தாலும் அங்கிருந்து அந்த பக்கம் வந்து ஆனந்தராஜர், கிங்ஸ்லி, விடிவி இவங்கெல்லாம் பண்ணும்போது அது வரட்டும், இவர் நீ ஏன்பா சும்மா சீரியஸா பேசினிருக்கின்ற மாதிரி தான் இருக்கும். பட் எனிவே அது கதையை நகர்த்தி கொண்டு போகும்போது அதெல்லாம் வந்து அப்படிதான் இருக்கும். இதுலயும் அந்த மாதிரி என்ன சுத்தி எல்லாரும் நிறைய இது பண்ணுவாங்க. பட் ஒரு ஹீரோவா ஒரு அந்த கேரக்டர் இருக்கும்பொழுது அது எப்படி போகணுமோ அப்படிதான் இந்த கேரக்டரை கொண்டு போயிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு முயற்சியா தான் நம்புறோம். உண்மையிலே ஏர்போர்ட்ல எடுத்தோம், அங்க எல்லாரும் நல்லபடியா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல தான் எடுத்தோம். அப்கோர்ஸ் இங்க ஒரு அவருக்கே எவ்வளவு சொன்னாங்க, 3 லட்சமோ என்னமோ சொன்னாங்க, ரொம்ப இதுவா இருந்தது. பட் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி அதையும் எடுத்திருக்கோம். அண்ட் செட்டு எல்லாமே நல்லபடியா இது பண்ணி கொடுத்தாரு தயாரிப்பாளருக்கு. இந்த இடத்துல எங்களை நம்பி ஒரு யங் டீமை நம்பி கொடுத்ததுக்கு நன்றி ப்ரோ. மீதி நடிச்ச எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் மியூசிக் விபிஆர் அவரும் அவருடைய ஃபர்ஸ்ட் படம்க்கு நல்லாவே சூப்பராகவே ஒர்க் பண்ணியிருக்காரு. சாங்கை விட இன்னும் பிஜிஎம்ல நல்லாவே ஒர்க் பண்ணியிருந்தாரு. எனக்கு அது இன்னும் ரொம்பவுமே பிடிச்சிது. ஸோ ஓவராலா ஒரு யங் டீம் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோன்னு நம்புறோம். கேமராமேன் ஒரு நாளைக்கு திட்டுவான், என்ன மட்டும் விட்டு அப்படின்ட்டு. ஸோ யுவாவும் ஒரு ஃபர்ஸ்ட் படத்துக்கு நிச்சயமா எல்லாருமே அவங்களோட ஒரு பெஸ்டா கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் நம்புறேன். எல்லாரையும் சொல்லிட்டேன். எடிட்டருக்கு வந்து அதான் சொன்ன மாதிரி வெங்கியை விட அதிகமா அந்த இடத்துல உட்காந்து அதையே பார்த்து கஷ்டம் தான். ஒரு எடிட்டர் வந்து நம்ம மூஞ்ச பார்த்து பொண்டாட்டி மூஞ்ச விட என் மூஞ்சி தான் நிறைய ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் பார்த்து கஷ்டமான ஒரு வேலை தான். எல்லாரும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துதான் நம்புறேன். அண்ட் நீங்க எழுதுறதுல தான் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான படமா இருக்கும் நம்பிதான் எடுத்திருக்கோம். ஸோ பிடித்திருந்தால் இந்த படத்தை நல்லபடியா எழுதுங்க, இல்லைனாலும் நல்லபடியா எழுதுங்க. ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா கண்டிப்பா வரிசையா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த ப்ரொடியூசருக்கு, அடுத்த புது டைரக்டருக்கோ புது ஹீரோஸ் கிரியேட் ஆகி வருவாங்க. இன்னைக்கு நல்லா இருக்கு உண்மையிலே இண்டஸ்ட்ரி, நிறைய புது ஹீரோஸ் வராங்க, ஆடியன்ஸும் நல்லா ஆயிட்டாங்க. யார் ஹீரோங்கிறது முக்கியம் கிடையாது, படம் நல்லா இருந்தா நாங்க தியேட்டருக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி வந்து பாக்குறாங்க. அதனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க தான் கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ மறுபடியும் ஒரு நல்ல இதுல உங்க எல்லாரும் மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல், ஜெய் ஹிந்த். ரோமி கோஸ்ட் படத்துல தர்ஷா குப்தா நடிச்சாங்க, வித்தைக்காரன் படத்துல சிம்ரன் குப்தா நடிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு குப்தா ஃபேமிலியா இருக்கு, எப்படி அது சூஸ் பண்ணீங்க சொல்லுங்களேன். என்ன குப்தா ஸ்வீட்ஸ் நான் விரும்பி சாப்பிடுவேன், அதனால அதெல்லாம் இல்லைங்க. எனக்கு யார் ஹீரோயின் அதெல்லாம் நான் தேடுறதே கிடையாது. டைரக்டர் யார் சொல்றாங்களோ நாங்க போய் நிற்பேன், நடிப்பேன், அவ்வளவுதான். அதனால என்னுடைய பங்கு இதுல எதுவுமே இல்லை, தானா நடந்ததுதான். தேங்க்யூ. சரி, நீங்க வந்து ஒரு ஆங்கரோட வாழ்க்கையில் நீங்க விளையாடலாமா? ஏன்னா நீங்களே வந்து எல்லாத்தையும் ஆங்கர் பண்றீங்களே, ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லா இடத்துலயும் வந்து அதுவும் நல்ல சம்பளம் வேற வாங்குறதா சொன்னாங்க. ஆங்கர் பண்றதுக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுத்தாதான் பண்ணுவேன்னு சொல்றதா கேள்விப்பட்டேன். தானா தேடி வருது, நானா தேடி போல. இதோட பிரசாத் லேபோட ஓனர்ன்றாங்க, வேற ஒண்ணு. அதோட டிடி இவங்க தான், அந்த பிரசாத் லேபோட டிடி. ஓகே, நான் ஓனர்னு சொன்னது என்ன நல்லா இருந்துச்சு, நான் பாட்டுக்கு போனல, தேவையில்லாம என்ன கேட்டு. கொஸ்டின் ஆன்சர் இந்த படம் பத்தி சதீஷ் கிட்ட யாராவது கேட்கணும்னு விருப்பப்படுறவங்க இந்த டீம் கிட்ட யாராவது. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். அனைத்து உதடுகளுக்கும் தெரிந்த ஒரே சர்வதேச மொழி சிரிப்பு. சிரிப்பு என்பது ஒரு கலை. பறவைக்கு அழகு சிறகு, நமக்கு அழகு சிரிப்பு. தன் உடல் மொழியாலும் உள்ளம் நகைச்சுவையாலும் மனித உணர்வுகளை தனது நகைச்சுவையால் அள்ளி தெளித்து பரிமாறி கொடுத்து பார்வையாளர்களை குஷிப்படுத்துபவர் இவர். மெரினா, மான் கராத்தே, எதிர்நீச்சல், ரெமோ, கத்தி, தங்கமகன், வேலைக்காரன், டெடி என்று காமெடி பாத்திரங்களில் வந்தவர் நாய் சேகரில் கதை நாயகனாக உயர்ந்தார். வித்தைக்காரனில் இரட்டை வேடங்கள், கதை நாயகனாக தொடரும் தி மேஜிக் மேன் சதீஷ் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். தேங்க்யூக்கா, நன்றி. நன்றி சொல்றது அதான் சார் சொன்ன மாதிரி நன்றி சொல்லதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு சொல்லணும். ஃபர்ஸ்ட் மீடியா உங்களுக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா இந்த படத்துக்காக மட்டும் இல்லை, நாய் சேகர் அது ரிலீஸ் ஆன டைம்ல கிடைச்ச நல்ல ரிவ்யூஸ் தான் அந்த படத்துக்கு வந்து நிறைய ஃபேமிலி அண்ட் குழந்தைங்களை கொண்டு வந்து சேர்த்து ஒரு நல்ல சக்சஸ் படமா எங்களுக்கு அந்த டைம்ல கொடுத்தது. ஸோ அதோட சக்சஸ்னால தான் அடுத்த படம் அதே கம்பெனி ஏஜிஎஸ்ல காஞ்சூரிங் கண்ணப்பன் பண்ணோம். ஸோ அதுக்கும் நீங்க கொடுத்த நல்ல ரிவ்யூஸ் தான்
நிறைய ஒரு இதுவா இருந்தது. தியேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸா இருந்தது. அஃப்கோர்ஸ் அந்த படம் நல்ல தியேட்டரிக்கல் ஷேரே பண்ணிச்சு. நெட்ஃப்ளிக்ஸா இருக்கட்டும் அண்ட் சேட்டலைட் எல்லாமே ரொம்ப நல்ல இதுக்கு போச்சு. ரொம்ப ஹாப்பி அவங்க எல்லாருமே. அந்த ஹாப்பிக்கு காரணம் நீங்க கொடுத்த அந்த ரிவ்யூஸ் தான். ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி மீடியாக்கு, உங்களுக்கு அண்ட் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இதுல ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாம் வந்து தியேட்டர்ல ஹீரோ யாரு அப்படின்லாம் கவலைப்படாம வந்து பார்த்ததுதான். கதை நல்லா இருந்ததுன்னா யாரா இருந்தாலும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்த 2 படங்கள் அந்த படம். ஸோ அதனால தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர்கள் ரசனைக்கும் நான் இங்க நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் மிக முக்கியமா இப்ப இந்த படத்து விஷயம் மட்டும் இல்ல, பொதுவாகவே இன்னொரு முக்கியமான நன்றி சொல்ல வேண்டிய இடம் வந்து தளபதி விஜய் சாருக்கு நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஏன்னா இந்த படம் வந்து செக் வந்து ஃபர்ஸ்ட் அவர் கையில இருந்து தான் வாங்கினதே. நாங்க டைரக்டருக்கு அந்த செக் அவர் கையில தான் வாங்கணும். ஸோ அப்படி எங்களுக்கு தொடங்கி வச்சாரு. அண்ட் அவர்கிட்ட வந்து நான் இப்போ ஒரு இந்த கட்சி பேர் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நாள் என்ன கூப்பிட்டு இருந்தாரு ஸ்பாட்டுக்கு சொல்லி போயிருந்தேன். அப்ப போனப்ப அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை அது அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு. என்னன்னா, மஞ்சள் சூப்பர் ஹிட்டுப்பா அப்படின்னாரு. அது அவர் சொல்லி கேட்கும் பொழுது உண்மையிலேயே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ப்ரொடியூசரும் ஆடியன்ஸும் சொல்லும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷம் வந்துச்சு. அது விஜய் சார் ஒருத்தர் சொல்லி கேட்கும்போது எனக்கு அவ்வளவு வந்தது. அந்த படம் அவர் பார்த்திருக்காரு, அதை பத்தி என்கிட்ட பேசணும்னு நினைச்சிருக்காருன்றதே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸா இருந்தது. நான் சினிமா வந்ததற்கான பலன் அப்படின்றதுல அதுவும் நான் அடைஞ்சதா இன்னைக்கு சந்தோஷப்பட்டேன். அது அண்ட் அவர் அந்த ஃபேன்ஸுக்கு எப்பவுமே எவ்வளவு மரியாதை கொடுப்பாருன்னு நான் நிறைய இடத்துல ஸ்டேஜ்ல சொல்லியிருக்கேன். இதுல முக்கியமா இந்த இடத்துல நான் சொல்றேன். ஏன்னா கத்தி ஷூட்டிங் நாங்க ஹைதராபாத்ல பண்ணிட்டு இருக்கும்போது இவன் வெங்கி வந்து விரித்தனமான விஜய் சார் தான். அவன் நிறைய அவரை பத்தி நிறைய பேசிட்டே இருப்போம் நாங்க. நான் அந்த ஷூட்டிங்ல வந்து அவர்கிட்ட நான் போகும்போது சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு ஃபேன் ஒருத்தன் இருக்கான் சார், எல்லாத்தையும் பார்ப்போம், இதை பத்தி இது பண்ணுவோம், உங்களை பத்தியே தான் சார் பேசிக்கிட்டே இருப்பான், லவ் பண்றான் சார் உங்களை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தப்போ அன்னைக்கு கரெக்டா நாங்க ஷூட்ல இருக்க அன்னைக்கு உனக்கு பர்த்டே. நான் சொல்றேன் சார், நான் சொல்லுவேன் இல்லை சார் வெங்கி அவனுக்கு இன்னைக்கு பர்த்டே சார் அப்படின்னு. அப்படியா, கால் பண்ணியா, விஷ் பண்ணுவோம் அப்படின்னாரு. அதுவே பெரிய மனசு. ஏன்னா ஓகே நான் சொன்னேன்னு சொல்லியிருந்துருக்கலாம், பட் கால் பண்ணியா விஷ் பண்ணுவோன்னு சொன்னாரு. நான் சொன்னேன் சார் இல்லை சார், நீங்க கால் பண்ணி பேசினதுக்கு அப்புறம் அவன் பொண்டாட்டிகிட்ட சொன்னா கூட நம்புவாங்களான்னு தெரியாது. யாரு விஜய் சார் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி விஷ் பண்ணாரு பாயா அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஆல்ரெடி பல போய் சொல்லி வச்சிருந்திருப்பான், அதனால அவங்களுக்கு அந்த டவுட்டுகள்லாம் இருந்திருக்கலாம். சரி நான் சொன்னேன் இல்லை சார் நம்புறதுக்கு வாய்ப்பு இல்லையே சார். என்ன பண்றது, சரி ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோ வந்து எடுத்து அதை நான் வந்து அவனுக்கு அனுப்பிச்சு விட்டேன். ஸோ நிச்சயமா அந்த டைம்ல வந்து ஒரு ஃபேன்ஸுக்கு மரியாதை கொடுக்கறதுல இவ்வளோ ஒரு பெரிய ஹீரோவை நான் பார்த்தேன். அந்த வீடியோ வந்து நான் நிறைய பேர் இப்போ கேட்டாங்க எனக்கு, இதுல ஒரு விகடன் இன்டர்வியூல அதை பத்தி பேசியிருந்தேன்னு சொல்லிட்டு நான் முடிக்கும் போது அதை ப்ளே பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு அது கண்டிப்பா பெரிய இதாக இருக்கோ இல்லையோ, பார்க்குற மேபி அவங்களுக்கு ஆடியன்ஸுக்கு ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும். நான் அதை எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அவருக்கு வந்து விஜய் சாருக்கு மறுபடியும் இங்கே ஒரு நன்றி. அண்டு கட்சி தொடங்கியிருக்காரு, அதிலும் மிகப்பெரிய வெற்றி அடைய நான் ஒரு ரசிகனா வாழ்த்துறேன்னு சொல்ல முடியாது, வேண்டிக்கிறேன். அண்ட் இப்போ படத்துக்கு வருவோம். இந்த வி சென்டிமெண்ட் உண்மையிலே எங்களுக்கு நிறைய அந்த படத்துல விவியா இருக்கு. ஜென்ரலா அஜித் சார் படங்கள்ல அந்த வில ஸ்டார்ட் ஆகும் நிறையா, வீரம், வேதாளம், அந்த மாதிரி விடாமுயற்சி வரைக்கும். எங்களுக்கு இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் டைரக்டர் அவன் பேரு வெங்கி, அப்புறம் ப்ரொடியூசர் அவர் பேரு விஜய், அண்ட் எங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு வச்ச விஜய் சார் விஜய், டைட்டில் வித்தைக்காரன், இந்த மாதிரி நிறைய வி இதுல இருக்கு. ஸோ அது ஒரு சின்ன சென்டிமெண்ட், அதுக்கு தான் சொன்னேன். இதுக்காக சொன்னேன் அப்படின்னு கேட்டா பதில் இல்லை. அண்ட் எல்லாருமே நல்லாவே இந்த படத்துல உழைச்சிருக்காங்க. ஒருத்தருமே வந்து அவங்களோட பெஸ்ட் போட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் மோஸ்ட்லி தான் நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் படம் தான். ஹீரோக்கும் டைரக்டருக்கும் ஃபர்ஸ்ட் படம், கேமராமேனுக்கும் ஃபர்ஸ்ட் படம், அவங்களும் ஹீரோயினா ஃபுல் ஃபிளெஜ்டா இதுதான் ஃபர்ஸ்ட் படம். ஸோ அதனால அவங்க எல்லாரும் ஒரு யங் டீமு. அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த விஜய் பாண்டி அவர்களுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் இங்க கூட பேசும்போது சொன்னா 10 டேரக்டர் இருக்காங்க, அடிக்கடி இது பண்ணுவேன், கோவப்படுவேன், ஆனா எல்லாரும் இங்க இருக்காங்கன்னு. இல்ல ஒருத்தன் போயிட்டான், ராஜேஷ் ஒருத்தன் வந்திருக்கா தம்பி, கோச்சின்னு போயிட்டான் நடுவுல. அப்புறம் இங்க ஒருத்தன் அபிலாஷ் ஒருத்தர் தேங்க்ஸ் எல்லாம் சொன்னால, அவனும் போன வர வரைக்கும் பேசல. 2 சண்டை போட்டுட்டு இப்பதான் ஏதோ பேசியிருக்காங்க, அடுத்த வாரம் பிரஸ் மீட் வருது பேசி தொலைவோன்ட்டு. அது ஒரு குரூப்ல வேற இருக்கும், டேய் குரூப்ல தூக்குடா அவனை, ஏன்டா இல்ல எனக்கு அவனுக்கு சண்டை வந்துச்சு அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி அது வந்து ஒரு அன்பா இருந்தாலும் கோபமா இருந்தாலும் அப்படி உடனே அதை வெளிக்காட்டி விடுவான், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஆனாலும் அவன் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அந்த சின்ன சின்ன கோவப்பட்டாலும் எல்லாரும் உண்மையிலேயே நிறைய உழைச்சாங்க. எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டரும் சரி, கேமரா டிபார்ட்மெண்ட்டும், ரெண்டும் யார் எந்த டிபார்ட்மெண்ட்ன்றது இல்லாம எல்லாரும் சேர்ந்து அப்படி உழைச்சாங்க. அண்ட் சுப்பிரமணியம் சிவா சார் இதுல ஒரு மிக நல்ல ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு.
அது பேசும்போது சொன்னாரு, விஜய் சார் மாதிரி டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் யோசிச்சு பார்த்தேன், சார் தளபதி விஜய் மாதிரி இல்ல, தலைவாசல் விஜய் மாதிரி ஆடினாலே பெரிய விஷயம் தான் எனக்குலாம். அவர் கூட கவலைப்படாதே சகோதரா அந்த பாட்டுல செம்மையா ஆடி இருப்பாரு. ஸோ தலைவாசல் விஜய் கூட சொல்ல முடியாது, நம்ம ப்ரொடியூசர் விஜய் லெவலுக்கு ஆடினாலே எனக்கு டான்ஸ்ல பெரிய விஷயம் தான். பட் இதுல ஓரளவுக்கு நல்லாவே ஆட வச்சிருக்காரு ரிச்சி, நம்புறேன். அது கஷ்டமா தான் இருக்கு உண்மையிலே, டான்ஸ் ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை தான். நான் அதுக்கும் விஜய் சார் உதாரணத்துக்கு சொல்றேன். நாங்க வந்து இந்த கத்தி ஷூட்ல இருக்கும்போது சாங் வந்து முன்னாடி நாள் தான் வந்தது. ஸோ அவர் ரிஹர்சல் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் அந்த பஸ் சாங்ல அதுல வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் ஒரு ஸ்டெப்பு. உண்மையிலே சொல்ல ரிஹர்சல் பார்க்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா காலையில ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ஷோபி மாஸ்டர் தான் மாஸ்டர். அந்த ஒரு சென்ட்ரல் பிஜிஎம்ல ஒரு 30 செகண்ட் ஆட சொன்னாரு அசிஸ்டண்ட்டை. அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருந்தார் விஜய் சார். இப்படி எப்படின்னாரு, ஓகே 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 டேக் அப்படின்னாரு. என்ன இப்படி என்னத்தை பார்த்தாரு, டைலாக்னா படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டு போகலாம், பார்த்து எப்படி ஆட முடியும்னு சத்தியமா சொல்றேன். அப்படியே ஒரே டேக் அது ஓகே. ஒரே ஒரு வாட்டி பார்த்துட்டு ஒரு தடவை இப்படி ஆட முடியும்னா நிச்சயமா மிகப்பெரிய லெவலில் அவரை நான் வியந்து பார்க்குறேன் விஜய் சாரை. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இந்த டான்ஸ் அப்படின்னா இதெல்லாம் நம்ம டான்ஸ்னே சொல்லிக்க முடியாது. பட் ஓகே, என்னோட சைடில் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். அண்ட் ஆனந்தராஜ் சார் இதில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு ஏதோ சில காரணங்களால வர முடியாமல் போச்சு. அவரும் அப்படிதான். எனக்கு அவர் ஒரு எல்லா படத்துலையும் அவர் இருக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன். ஏன்னா அவர் நல்ல ஜாலியான ஒரு பர்சன், பாசிட்டிவான ஒரு பர்சன். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் அவர் வந்தாலே நல்லா கைத்தட்டி சிரிக்கிறாங்க. அது காஞ்சூரிங் கண்ணப்பன் நான் பார்த்தேன். எல்லா ஒரு தேட்டர் போய் விசிட் போகும்போதும் அவர் வரும்போதே கை தட்டுறாங்க. நிறைய பேர் கேட்டாங்க, அந்த பாக்ஸர் அங்கிள் வரலையா, கூட்டிட்டு வரலையா அவர் அந்த படத்தில், அந்த மாதிரி வருவார். ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க. அவர் சின்ன வயசுலயும் நான் பார்த்து பயந்துருக்கேன். புலன் விசாரணைலாம் பார்க்கும்போது அந்த கொண்டு மூஞ்சில் இதெல்லாம் வச்சு அடிப்பார், அப்பெல்லாம் பயந்துருக்கேன். அதுக்கப்புறம் நடிக்க வந்ததுக்கப்புறம் அவர் காமெடின்னு நடிக்க வந்து அப்பயும் பயந்தேன். ஏன்னா என் வேலைக்கு வேட்டு வச்சிட்டாருன்ட்டு. ஏன்னா எல்லா படத்துலையும் அவரு தான் பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அப்பயும் பயந்தேன். பட் இப்போ அவர் அப்படி பயப்படுறது இல்லை. பட் ரொம்ப லவ் பண்றேன். அவரும் நிறைய இந்த படத்துலையும் நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அண்ட் மதுசூதனன் சார், அவரும் இந்த நல்ல 3 முக்கியமான வில்லன்களா இருப்பாங்க. அவரும் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அவருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை இந்த படத்துல என்னன்னா, அவர் கூட நடிச்ச ஒரு சாம்ஸ் அண்ணன் வந்து அவர் கூடவே வருவாரு. என்னன்னா, ஒரு டைலாக் ஒன்று கொடுத்துட்டு போனோம்னா அண்ணன் அதுக்குள்ள ஒரு 10 மாடுலேஷன்ல 10 பாடி லாங்குவேஜ்ல ஒன்று பண்ணி காட்டுவாரு. இவர் ஃபர்ஸ்ட் 2-3 வாட்டி நல்லா இருக்குது பண்ணுங்க, நல்லா இருக்குது அப்படின்னாரு. ஒரு 5வது வாட்டி 6வது வாட்டி போனோன்னு இருக்கு, யாரு அவரு, எதுக்கு இப்படி பண்றாரு, ஏய் டைரக்டர் சொல்றது மட்டும் பண்ணு, ஏன் இப்படி பண்ற நீ. 2 பேரும் அவங்களுக்குள்ள ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி ஒரு இதுவா இருக்கும், பார்க்க ஜாலியா இருக்கும். பட் சாம்சன் நிறைய நல்லாவும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த படத்துல. ஸோ அண்ணனும் இன்னைக்கு வர முடியல. ஸோ அவரும் அப்படிதான், ட்ராமா டைம்ல இருந்தே எனக்கு பழக்கம். கிரேசி மோகன் சார் ட்ராமால நாங்கள் 2 பேரும் ஒன்னா நடிச்சிட்டு இருந்தோம். ஸோ அவரு அண்ட் ஜப்பான் குமார் அண்ணன், அவரும் வந்து ரொம்ப நாளா நம்ம பார்த்துருக்கோம். அவரும் இந்த படத்துல ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அண்ட் பாவல் நவகீதன், அவரும் நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அவங்க மேபி இங்க வரலன்னு நினைக்கிறேன். அண்ட் சிம்ரன் குப்தா, அவங்க கிட்ட வியந்து பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாரும் சொன்ன மாதிரி தான் இந்த டைலாக வந்து அந்த அவங்க ஹிந்தி தான், தமிழ் தெரிய வாய்ப்பே இல்லை. பட் ஒரு டைலாகும் முன்னாடியே வாங்கி அந்த டேக்ல பேசும்போது கரெக்டா இருக்கும். லிப் வந்து கரெக்டா இருக்கும். மேபி சில அந்த வார்த்தைகள் சும்மா மாறி வேணா இருக்கலாமே தவிர அந்த லிப் சிங்க் கரெக்டா இருக்கும். ஸோ டப்பிங்ல பாத்தீங்கன்னா ஒரிஜினலா இவங்க பேசின மாதிரியே அவங்க பேசியிருக்காங்க. ஸோ அந்த டெடிகேஷன், அந்த டைலாக மனப்பாடம் பண்ணி, பிராம்ப்ட் எல்லாம் கிடையாது, உண்மையிலே மனப்பாடம் பண்ணி பேசினாங்க. ஸோ அந்த டெடிகேஷன் கண்டிப்பா அவங்களும் பெருசா ஜெயிக்கணும்னு நானும் ஒரு நடிகராக ஆசைப்படுறேன். அண்ட் தாரிணி, அவங்களுக்கும் ஒரு நல்ல ரோல் தான். சொன்ன மாதிரி எனக்கு 2 பேர் பக்கத்துல உட்காந்துருக்காங்களே தவிர எனக்கு ஒரு ஹீரோயினும் இல்லை. 1/2 மணி நேரம் நடிச்சான். விக்ரமுக்கு தான் ஒரு பேரை கொடுத்து விட்டாங்க இதுல. ஸோ அதான் இந்த கதையின் நாயகனா இருக்கும் பொழுது நம்மளை சுத்தி எல்லாரும் நல்லா ஸ்கோர் பண்ற மாதிரி தான் இருக்கும். அது எனக்கு இதுலயும் ஃபீல் ஆச்சு. காஞ்சூரிங் கண்ணப்பன் எப்படின்னா, இப்போ நம்ம உள்ள தேலிதா படம் நான் பார்க்கும்போது கிளைமேக்ஸ்ல கார்த்திக் சார் சண்டை போட்டுட்டு இருப்பாரு, இந்த பக்கம் கவுண்டமணி சார் வந்து அவர் ஜாலியா அடிச்சுன்னு இருப்பாரு. எனக்கு கார்த்திக் சாரை காட்டும் போதெல்லாம் எனக்கு தோணும், இது இருக்கட்டும், அவர் கவுண்டமணி சாரை காட்டுங்க, அவர் சண்டை போட்டு தான் ஜாலியா இருக்குன்னு குழந்தையா பார்த்து ரசிச்சேன். இப்போ நான் அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டேன். நான் இருந்தாலும் அங்கிருந்து அந்த பக்கம் வந்து ஆனந்தராஜ் சார், கிங்ஸ்லி, விடிவி இவங்கெல்லாம் பண்ணும்போது அது வரட்டும், இவர் நீ ஏன்பா சும்மா சீரியஸா பேசினிருக்கின்ற மாதிரி தான் இருக்கும். பட் எனிவே அது கதையை நகர்த்தி கொண்டு போகும்போது அதெல்லாம் வந்து அப்படிதான் இருக்கும். இதுலயும் அந்த மாதிரி என்ன சுத்தி எல்லாரும் நிறைய இது பண்ணுவாங்க. பட் ஒரு ஹீரோவா ஒரு அந்த கேரக்டர் இருக்கும்பொழுது அது எப்படி போகணுமோ அப்படிதான் இந்த கேரக்டரை கொண்டு போயிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு முயற்சியா தான் நம்புறோம். உண்மையிலே ஏர்போர்ட்ல எடுத்தோம், அங்க எல்லாரும் நல்லபடியா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல தான் எடுத்தோம். அப்கோர்ஸ் இங்க ஒரு அவருக்கே எவ்வளவு சொன்னாங்க, 3 லட்சமோ என்னமோ சொன்னாங்க, ரொம்ப இதுவா இருந்தது. பட் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி அதையும் எடுத்திருக்கோம். அண்ட் செட்டு எல்லாமே நல்லபடியா இது பண்ணி கொடுத்தாரு தயாரிப்பாளருக்கு. இந்த இடத்துல எங்களை நம்பி, ஒரு யங் டீமை நம்பி கொடுத்ததுக்கு நன்றி ப்ரோ.
மீதி நடிச்ச எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் மியூசிக் விபிஆர் அவரும் அவருடைய ஃபர்ஸ்ட் படம்க்கு நல்லாவே சூப்பராகவே ஒர்க் பண்ணியிருக்காரு. சாங்கை விட இன்னும் பிஜிஎம்ல நல்லாவே ஒர்க் பண்ணியிருந்தாரு. எனக்கு அது இன்னும் ரொம்பவுமே பிடிச்சிது. ஸோ ஓவராலாக ஒரு யங் டீம் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோன்னு நம்புகிறோம். கேமராமேன் ஒரு நாளைக்கு திட்டுவான், ஐயோ என்ன மட்டும் விட்டு அப்படின்ட்டு. ஸோ யுவாவும் ஒரு ஃபர்ஸ்ட் படத்துக்கு நிச்சயமாக எல்லாருமே அவங்களோட ஒரு பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் நம்புகிறேன். எல்லாரையும் சொல்லிட்டேன். எடிட்டருக்கு வந்து தான் சொன்ன மாதிரி வெங்கியை விட அதிகமாக அந்த இடத்துலயே உட்காந்து அதையே பார்த்து கஷ்டம் தான். ஒரு எடிட்டர் வந்து நம்ம மூஞ்ச பார்த்து பொண்டாட்டி மூஞ்ச விட என் மூஞ்சி தான் நிறைய ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் பார்த்து கஷ்டமான ஒரு வேலை தான். எல்லாரும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துதான் நம்புறேன். அண்ட் நீங்க எழுதுறதுல தான் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான படமா இருக்கும் நம்பி தான் எடுத்திருக்கோம். ஸோ பிடித்திருந்தால் இந்த படத்தை நல்லபடியா எழுதுங்க, இல்லைனாலும் நல்லபடியா எழுதுங்க. ஏன்னா ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா கண்டிப்பா வரிசையா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த ப்ரொடியூசருக்கு அடுத்த புது டைரக்டருக்கோ புது ஹீரோஸ் கிரியேட் ஆகி வருவாங்க. இன்னைக்கு நல்லா இருக்கு உண்மையிலே இண்டஸ்ட்ரி, நிறைய புது ஹீரோஸ் வராங்க. ஆடியன்ஸும் நல்லா ஆயிட்டாங்க. யார் ஹீரோங்கிறது முக்கியம் கிடையாது, படம் நல்லா இருந்தால் நாங்கள் தியேட்டருக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறாங்க. அதனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் தான் கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ மறுபடியும் ஒரு நல்ல இதில் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். ஜெய் ஹிந்த். ரோமி கோஸ்ட் படத்துல தர்ஷா குப்தா நடிச்சாங்க. வித்தைக்காரன் படத்துல சிம்ரன் குப்தா நடிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு குப்தா ஃபேமிலியா இருக்கு, எப்படி அது சூஸ் பண்ணீங்க சொல்லுங்களேன். என்ன குப்தா ஸ்வீட்ஸ் நான் விரும்பி சாப்பிடுவேன், அதனால அதெல்லாம் இல்லைங்க. நான் எனக்கு எந்த யார் ஹீரோயின் அதெல்லாம் நான் தலையிடுறதே கிடையாது. டைரக்டர் யார் சொல்றாங்களோ நாங்க போய் நிற்பேன், நடிப்பேன், அவ்வளவுதான். அதனால என்னுடைய பங்கு இதுல எதுவுமே இல்லை. தானா நடந்ததுதான். தேங்க்யூ. சரி, நீங்க வந்து ஒரு ஒரு ஆங்கரோட வாழ்க்கையில் நீங்க இப்படி விளையாடலாமா? ஏன்னா நீங்களே வந்து எல்லாத்தையும் ஆங்கர் பண்றீங்களே, ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லா இடத்துலயும் வந்து அதுவும் நல்ல சம்பளம் வேற வாங்குறதா சொன்னாங்க. ஆங்கர் பண்றதுக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுத்தாதான் பண்ணுவேன்னு சொல்றதா கேள்விப்பட்டேன். தானா தேடி வருது நானா தேடி போல. ஓ இதோட பிரசாத் லேபோட ஓனர்ன்றாங்க, வேற ஒண்ணு. ஓ அதோட டிடி இவங்க தான், அந்த பிரசாத் லேபோட டிடி. ஓகே, நான் ஓனர்னு சொன்னது என்ன நல்லா இருந்துச்சுன்னா நான் பாட்டுக்கு போனல, தேவையில்லாம என்ன கேட்டு. கொஸ்டின் ஆன்சர் இந்த படம் பத்தி சதீஷ் கிட்ட யாராவது கேட்கணும்னு விருப்பப்படுறவங்க, இந்த டீம் கிட்ட யாராவது? அல்ல, அந்த குப்தா கோயம்புத்தூர் தான் அவங்க, தர்ஷா குப்தா. ஹிந்தி இல்ல, கத்துக்கணும் தான் ஆக்சுவலா. ஏன்னா இவங்க வீட்டுல பேசுறதுக்காவது கத்துக்கணும். பட் இல்ல, அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணேன், தமிழ் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இப்படி தமிழை வளர்த்தாலும் நல்லது தானேன்ட்டு. டேரக்டர் இங்க சில வித்தைக்காரன் அப்படின்னு போட்டிருக்கீங்க. அதுல ஒரு சிம்பிள் வந்து செஸ் போர்ட்ல இருக்கக்கூடிய கிங் வச்சிருக்கீங்க. ஒரு செஸ் போர்ட்ல இருக்கிற கிங்குக்கு வேலையே கிடையாது, இதுல ஏன் வச்சிருக்கீங்க? குயினுக்கு தானே வேலை இருக்கு அதிகமா அதுல. இல்லைண்ணே, இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு மோஷன் போஸ்டர் கொடுத்தோம், அதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த படத்துல இந்த கிங் தான் எல்லாருமே ஆப்ரேட் பண்றோம். எதிரில் மோஷன் போஸ்டர் எப்படி பண்ணிருப்போம்னா, ஒரே ஒரு கிங் இருக்கும், எதிரில் 16 பேர் இருப்பாங்க, மற்ற காயின்ஸ் இருக்கும், சிப்பாய்களும் இருப்பாங்க. இவன் ஒரே ஒரு கிங் இருந்து 16 பேர் கூடயும் விளையாண்டானா இந்த ஒருத்தன் எப்படி ஜெயிக்க முடியும்ன்றதான் படத்துக்குள்ளேயும் இருக்கும். ஸோ அதுக்காக ஒரே கிங் வச்சிருக்கோம். ஆனா கடைசியில் ராணி தான் நிறைய பவர் இருந்தாலும் ஜெயிக்கிறது ராஜா தானே. ராணி போய் கூட ராஜா ஜெயிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ராஜா தான் ஜெயிக்கிறாருன்றதுதான், ராணி இல்லைனாலும் ஜெயிக்கலாம். நம்ம சிவா சார் பேசும்போது இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு, அந்த இடத்துக்கு வந்து சதீஷ் தான் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து சொன்னாரு. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அது வாழ்த்துறவங்க அவங்க மனசுல பெருசா நினைச்சு வாழ்த்துறதானே. அதாவது இப்போ எங்க அம்மா என்ன வாழ்த்தும் போது நல்ல ராஜா மாதிரி வருவாடான்னு சொல்லுவாங்க. பட் நம்ம அப்படி வரமாட்டோம் இல்லையா, ஏதோ ஓரளவுக்கு வருவோம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மனசுல வச்சு வாழ்த்தினார், அவ்வளவுதான். அது அப்படியே கேட்டீங்கன்னா கஷ்டம் தான். சரி, அப்போ விஜய் ரசிகர் நீங்க, விஜய் கட்சியில சேருவீங்களா? நம்ம ஓட்டு போடுற வந்து யாருக்குமே வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால சொல்லல. பட் கண்டிப்பா வந்து நம்ம எல்லாருடைய சப்போர்ட்டும் இருக்குன்னு நான் நம்புறேன். அதுதான் அப்படி மாத்தி சொல்ல வந்தேன். திருப்பி நீங்க அதையும் வந்து சேர்ந்துதான் அதை பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு. இப்போ விஜய் சார் படத்துல நடிச்சா மட்டும்தான் நம்ம அந்த படத்தை வந்து இது பண்ணணும்னு கிடையாது இல்லையா. நான் வந்து ஒரு ஆடியன்ஸாவே பார்ப்பேன் இல்லையா, அதனால சேர்ந்துதான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இல்ல எனக்கு புரிஞ்சிச்சுனே. அவர் நான் ஹிந்தில கேக்குறாரு தமிழ்ல. இல்ல அவரும், நான் அவர்கிட்ட ஒரு நல்ல பண்பு முதல்ல சொல்லிடுறேன். நீங்க நல்ல கேள்வி, அது சொல்றதுக்கு ஒரு நல்ல இடமா இருந்துச்சு.
உதயநிதி ப்ரோ வந்து ரொம்ப நாளா அந்த ஒரு ஃபோன் நம்பர் தான் வச்சிருக்காரு. முன்னாடி அவர் நடிகராக இருக்கும்பொழுது மட்டுமே எப்ப கால் பண்ணாலும் எடுத்து என்னன்னு பேசுவாரு. இன்னைக்கு மினிஸ்டர் ஆகி இவ்வளவு ஒரு முக்கியமான இடத்துல இருக்கும்பொழுதும் எப்ப ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேசி அது என்ன ஏதாவது பிரச்சனையா இருந்தாலோ இல்ல நம்ம விஷ் பண்ணாலும் எல்லாத்தையும் கேட்டு சால்வ் பண்ணக்கூடிய நான் பார்த்ததுலேயே ஒரு மிகச்சிறந்த நபர்னா நான் உதயநிதி ப்ரோ சொல்லுவேன். அந்த தன்மை அவரை நிச்சயமா மிகப்பெரிய இடங்களுக்கு கொண்டு செல்லும் நான் நம்புறேன். அப்படி அவ்வளவுதான். சார் சார் மேஜிக் கத்துக்கிட்டீங்கல்ல, மேஜிக் ஷோ நடத்துவீங்களா? மேஜிக் ஷோ நடத்துவீங்களா? ஏன்னா அதுக்காக நான் என்ன டான்ஸ் கூட தான் கத்துக்கிட்டேன். அதனால திடீர்னு நீங்க போய் டான்ஸ் ஷோ பண்ணுவீங்களா, ஃபைட்டு அப்போ போய் யாராவது பிடிச்சி அடிப்பீங்களான்னு கேட்டா அப்படிலாம் இல்லைன்னு. பாத்தீங்களா கொஞ்ச நேரம் பண்ணதுக்கே ஒரு மாதிரி இதாக தான் இருந்தது. மேஜிக் ஷோ பண்ற அளவுக்குலாம் இல்லைன்னு. ஒரு மெட்டில் எதிர்பார்ப்பாங்க. பட் இந்த படத்துல வந்து பார்க்கும்போது உங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நல்லா இருக்கு. ஏன்னா டான்ஸ் செமையா பண்ணிருக்கீங்க. நன்றி நன்றி அது நன்றி. யாரு உங்களுடைய உழைப்பா இல்ல டான்ஸ் மாஸ்டர் கண்டிப்பா ஆடணும்னு சொன்னாரா? இல்ல டான்ஸ் மாஸ்டர் தான் கண்டிப்பா நல்ல ஸ்டெப்ஸ் நிறைய போட்டு இதை நீங்க ட்ரைனிங் ரிஹர்சல் பண்ணுங்க வரும்னு சொல்லி நம்மள தட்டி கொடுத்து வேலை வாங்கினது தான். ஸோ நிச்சயமா அவருக்கு தான் அந்த பெருமை அனைத்தும் போய் சேரும். படத்துல டபுள் 2 ரோல் வரீங்க. ஆனா டைரக்டர் உங்களுக்கு ஹீரோயினே கொடுக்கலன்றாரு. இதுல யார வித்தைக்காரன்னு நினைக்கிறீங்க, நீங்களா டைரக்டரா? வித்தைக்காரன் அவனாதான் இருக்கணும். ஏன்னா டைரக்டர் தான் ஒரு படத்தோட முக்கியமான இதுன்றதுனால அவன் தான் வித்தைக்காரனா இருக்கணும். அது எம்எல்ஏ இருக்கிற பழைய ஏதோ கோவம், அதனால தான் வந்து அந்த யாரோ நம்பர் கேட்டாங்க கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அதனால வந்து எனக்கு ஹீரோயினா இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணி விட்டான். அவன் தான் வித்தைக்காரன். திருட்டு கதை இன்னும் உங்களுக்கு என்ன தோணும்? அது வேற. நான் பேசும்போது எல்லாரும் வந்து இது திருட்டு கதைன்னா கதை திருட்டு இல்ல, கதையில ஒரு திருட்டு வருது. அதான் அதை நான் கிளாரிபிகேஷன் கொடுக்கணும்னு நினைச்சேன். கதையில் ஒரு திருட்டு இருக்கிறது. ஆமா, திருடும் கதை, திருட்டு கதை அல்ல. அதான் என்ன ஏண்டா ஏன் கொஞ்சம் பார்க்கும்போது ஏன்டா அவனுக்கு அப்படி தோணுச்சுன்னு. நன்றி. இல்லைண்ணே, அதை நான் ஏன் இப்படி சொன்னேன்னா அப்போ நான் சொன்னது ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துறேன். ஒரு த்ரில் படம் ஒன்று எடுக்கணும், ஒரு 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 சேசியா ஒரு ரேசியா ஒரு படம் ஒன்று எடுக்கணுன்ற மாதிரி சதீஷ் வச்சு ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஸோ ஒரு பெரிய வில்லன் வச்சு ஒரு 4 சும்மா ஆட்கள் வர வச்சு இன்டர்வல் ஃபைட் ஒன்று வச்சு பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் எனக்கு அந்த த்ரில் எலிமெண்ட்டாக தான் படம் பண்ணணும். ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரா ஒரு ஒரு என்கேஜிங்காக தான் படம் போகணும், என்டர்டெய்னிங்காக தான் படம் போகணுன்ற போது அதுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு பிளாட் பார்த்தீங்கன்னா கொள்ளையடிக்கிறதுன்றது எனக்கு எல்லா ஆடியன்ஸும் பார்க்கும்போது கொஞ்சம் யார் நடிச்சாலுமே சரி, சதீஷ் மாதிரி வளர்ந்து வரவங்க நடிச்சாலும் சரி, அது பார்க்கும்போது சுவாரஸ்யமா இருக்குன்றதுக்காக தான் அந்த கொள்ளையடிக்கிற கதை ஃபர்ஸ்ட் பிடிச்சேன். ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. அண்ணா காட்டுறது ஆடியோவா வீடியோவா? சரி, அது பேசுறத மைக்ல சொல்றேன். நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. பிரஸ் உங்களுக்கு இது ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருக்காது. பட் மேபி இதை பாக்குற ஆடியன்ஸுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கு. அதுக்குதான். ஆமா, முடிஞ்சாலும் நான் இதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ட்விட்டர்ல ஒரு போஸ்டாக போட்டுறேன். Happy birthday. Have a great year. Satish and Bhakti, நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷம். Thank you so much for all your support. Have a great year. Thank you. ஸோ நிச்சயமா அந்த மனசு வந்து ஃபேன்ஸுக்கு பண்ணணுன்ற மனசு வந்து நிச்சயமா ஒரு நல்ல வகையில் இப்போ எல்லாருக்கும் திருப்பி கொடுப்பாருன்னு நான் நம்புறேன். லவ் யூ ஆல்.